ஹாய். இன்றைக்கி நாம் பார்க்குற பூண்டு ஊறுகாய் ரொம்ப பாரம்பரிய மெத்தடு. 1 கப்பு வரணும்னு பார்க்குறேன், வரல. இந்த ஒரு கட்டையை உரிச்சோன்னா வந்துடும். சின்ன பூண்டு தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும், சத்தும் கூடுதலாக இருக்கும். பெரிய பூண்டை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பூண்டு உரிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இந்த 1 கப்புக்கு தேவையான அளவுகளை பார்த்துக்குவோம். 1 கப்பு பூண்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காயை விட கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சோம்னா கொஞ்சம் பெருசாக புளி. இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதை கரைச்சிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். 1 2 அதில் உளுந்து இருக்குது, நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. சிம்மிலே வச்சு கடுகு படபடன்னு வெடிக்கவும் இந்த வெந்தயம் நல்லா மெரூன் ஷேடு வர்றதும் சரியாக இருக்கும். இப்போ எடுத்து ஒரு இடிகல்லில் போட்டு ஆற வச்சு நெரிச்சிக்கலாம். இப்போ நான் திரும்ப ஒரு கட்டை பூண்டு உரிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ 1 கப்பு நமக்கு சரியாக பூண்டு பற்கள் இருக்குது. இதை நான் இடிகல்லிலே போட்டு நெரிச்சிக்குவேன். மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். 1 கப்பு பூண்டு, அதுக்கு 1/4 கப்பு நல்லெண்ணெய், ஒரு சட்டியில் சில்வர் சட்டி எப்பயுமே உபயோகப்படுத்திக்கிங்க. ஊறுகாய் செய்கிறப்பெல்லாமே இண்டோலியமோ அது போல் அவாய்ட் பண்ணிடுங்க. ஈயச்சட்டி, இரும்பு இதெல்லாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த 1 கப்பு பூண்டு பற்களை போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 10% ஃப்ளேமில் பிரட்டி கொடுக்கலாம். மஞ்சள் ஆகுது. ஒரு 2 நிமிஷம் கழித்து கொஞ்சம் மெரூன் ஆகுது. இன்னும் ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 1/4 பூண்டை எடுத்து அதை ஒரு மத்தால் மசிச்சுக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், சும்மா 1 2. இது ஒரு நல்ல ஒரு அரோமாவை தரும் இந்த ஊறுகாய்க்கு கொஞ்சமாக மசிக்கும்போது. இப்போ இந்த பூண்டில் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். புளி தண்ணி வத்துற வரையிலும் பிரட்டி கொடுக்கலாம். 10% அனல்லையே இந்த இடித்த பூண்டையும் போட்டுக்கலாம். பின்னாடி தான் நம்ம உப்பு மிளகாப்பொடியெல்லாம் சேர்க்கணும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டயத்தில் மிச்சம் இருக்க எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிடலாம். முதல்ல 1 டீஸ்பூன் தான், 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி வதக்கணும். இப்போ ஃபுல்லாக ஊற்றிட்டோம். ஒரு 15% அனலை கொஞ்சமாக தூக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த இடத்துல நம்ம பெருங்காயப்பொடி சேர்த்தோம்னா நல்லா வாசம் அருமையாக இருக்கும். இப்போ போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை பிரட்டி கொடுத்ததுக்கப்புறம் பெரிய ஸ்பூன் இருக்குல்லையா, டேபிள் ஸ்பூன், அதில் 3/4 ஸ்பூன் கல் உப்பை இடித்து 3/4 ஸ்பூன் சேர்த்துருவோம். அதே டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி போட்டுக்குங்க. சிம் பண்ணிட்டோம். இப்போ நல்லா பிரட்டி கொடுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது ஊறுகாய் கெடாமல் இருக்க. காஷ்மீரி மிளகாய் பொடியெல்லாம் போடாதீங்க, அதெல்லாம் ருசியை தராது. ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம், பொடிச்ச வெல்லம். இதெல்லாம் நம்ம போடும்போது நல்ல ருசியை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வெந்தயம் கடுகு பொடி அரைச்சோம் இல்லையா, இதை டீஸ்பூனில் சொல்கிறதுன்னா 1 டீஸ்பூன் போதும். 1 கப்பு பூண்டுக்கு 1 டீஸ்பூன் போதும். மிச்சம் இருந்ததுன்னா நம்ம புளிக்குழம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பொடியை போட்டிருக்கோம். நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி. பூண்டில் அலிசின்கிற பண்பு இருக்கிறது பல தேவையில்லாத பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய அவ்வளவு ஆற்றல் இருக்குது இந்த பூண்டுக்கு. இது கெட்ட கொழுப்பை கரைக்குது, அதனால் இதயத்தை பாதுகாக்குது. நார் சத்து அதிகமாக இருக்குது. குடலில் இருக்க கெட்ட பாக்டீரியாவை வெளியே தள்ளுது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. மூளையில் இருக்க நரம்புகளை நல்லா வலுவாக்குது. ஆனாலும் இதை ஊறுகாயாக சாப்பிடும்போது இந்த பண்புகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா, இதில் நாம் பூண்டை பச்சையாக சாப்பிடும்போது குடலில் எரிச்சல், வயிற்று வலி இதெல்லாம் வரும், அல்சர் உண்டாகும். ஆனால் இதை நம்ம நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது, அதுவும் நம்ம நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது, நல்லெண்ணெயுமே நமக்கு கெட்ட கொழுப்பை கரைக்கிறதானது. அப்போ இது ரெண்டும் சேரும்போது பெரிய அளவுக்கு தொந்தரவு வராது
அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சு தான் இந்த ஊறுகாயை செய்கிறோம். எப்பயோ ஒரு முறை மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய்க்கு பூண்டு ஊறுகாய் தேவலாங்கிற அந்த அடிப்படையில் நம்ம போய்க்கலாம். எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், அடைக்கு நல்லாயிருக்கும், கோதுமை ரொட்டிக்கு நல்லாயிருக்கும், மோர் சாதத்துக்கு ரொம்ப தேவாமிர்தமாக இருக்கும். நீங்கள் தயிர் கூட போட்டு சாப்பிட்லாம். நான் மோர் உப்பு போட்டிருக்கேன். அவசரத்துக்கு எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே இது மேட்ச் ஆகும். இந்த பூண்டு ஊறுகாய் பாரம்பரிய நம்மளோட மெத்தடு. ஒரு முறை இதே போல் செய்து பாருங்கள், ருசியை உங்களால் உணர முடியும். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.